ஐயனார் துணை சீரியல்ல நிலாவும் சோழனும் நேரா சோழனோட ஓனர் ஆபீஸுக்கு தான் போறாங்க. அங்க சோழன் எப்படியோ ஓனர் கால் கையில விழுந்து எப்படியோ அவரை சமாதானப்படுத்திடுறாப்ல. அதுக்கப்புறம் ஓனரே வந்து சோழனை கூப்பிட்டு, நீ இதுக்கப்புறம் ரெகுலரா நாளைக்கே வேலைக்கு வந்துரு, வேலைக்கு வராம மட்டும் இருந்துராத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. எனக்கு வேலைலாம் வேணாண்ணே, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்றாப்ல. ஏண்டா இந்த வேலையை விட்டா வேற எங்கடா போவ, ஒழுங்க மரியாதையா வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உன்னோட ஒய்ஃபும் வந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாப்ல. ஆமாண்ணே வெளியில உட்காந்துருக்கு அப்படின்னு உடனே, ஏண்டா உன் ஒய்ஃபுக்காகத்தானே பணத்தை திருடுன, உன் ஒய்ஃப் அவமானப்படக்கூடாதுன்னு திருடுன்னு சொல்றியே, இப்போ உன் ஒய்ஃப்க்கு எவ்வளோ அவமானம், உனக்காக என்கிட்டலாம் வந்து கெஞ்சி, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கெஞ்சி கூத்தாடி, அதுக்கப்புறம் கொடுத்த பணத்தை போய் அங்க வாங்கிக்கிட்டு வர்றதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம், இதெல்லாம் அவமானமா தெரியாதா, ஏன்டா கொஞ்ச நாச்சும் யோசிடா அப்படின்னு அட்வைஸை பண்ணி அனுப்பி வைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலாவும் சோழனும் ஆபீஸ்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு பொடி நடையா நடந்து வரும்பொழுது, நம்ம சோழன் நிலா காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு, உங்களை அவ்வளோ பிடிக்கும், உங்களை ஒரு ராணி போல வச்சுக்கணும்னு தான் நான் பார்த்துக்கிறேன், ஆனா அதுக்காக நான் பண்றது எல்லாமே தப்பா போய் முடியுது, நான் ஏன் யோசிச்சாம இப்படிலாம் பண்ணணும்னே தெரியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்லாம் கெஞ்சுறாப்புல. நிலா பெருசா எதுவுமே சொல்லவே இல்லை, சோழனை திட்டவும் இல்லை. அதே டைம்ல எங்க வீட்டுல பயந்துகிட்டே இருக்கிறாங்க, நிலா வந்த உடனே வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லுமோ அப்படிங்கிற பயம் தான். கொஞ்ச நேரத்துல நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே என்ன செய்ய போறாங்க அப்படின்னு அமைதியா நின்றுகிட்டு இருக்கும் பொழுது, நம்ம நிலா சோழனுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே நடேசனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னம்மா நீ வந்த உடனே இங்க பெருசா சண்டை போடுவ, வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லுவேன்னு நாங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீ என்னடானா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, போமா அப்படின்ட்டு நடேசன் ஏந்திரிச்சு போயிடுறாப்ல. ஸோ இப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாமே சோழனை மன்னிச்சிடுறாங்க. ஆனா நம்ம பல்லவன், அண்ணன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கு, இதையே அண்ணன் மன்னிச்சிட்டாப்ல, நான் பண்ணுன தப்ப ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறாப்ல அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாண்டியனும் நம்ம பல்லவனுக்காக போய் அவங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.